இன்றைக்கி நம்ம சிறுகிழங்குல பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உருளைக்கிழங்கு பொரியல் விட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிறுகிழங்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா 4, 5 தடவை கழுவிக்கோங்க. கொஞ்சம் மண்ணாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க சிறுகிழங்கு போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வேண்டாம், அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். கத்தி வச்சு கட் பண்ணி பாருங்கள். உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெந்திருக்கும். இப்போ இதில் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உரிக்கணும்னு இல்லை, நசுக்குனாலே போதும், இந்த மாதிரி தோல் வந்துடும். இப்படி எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அப்போ தான் நம்ம போடுற மசாலா இதில் நல்லா இறங்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கிழங்கையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடிக்கும்போது கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கிழங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. நான் இதில் சக்தி மசாலாவோட சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். எந்த 65 மசாலா போடணுமோ போட்டுக்கோங்க. இதிலே காரம் இருக்குது, அதனால் நான் மிளகாப்பொடி எதுவும் போடலை. உங்களுக்கு காரம் இல்லைன்னா மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கூட்டு ரெடி ஆயிரும். சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.